கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் வேத தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து அந்த வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேச சித்தமாக இருக்கிறாரோ அந்த காரியங்களை தியானிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மார்க் 1:40 அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குஷ்டரோகி சொஸ்தமான ஒரு காரியத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வருகிறான். இப்போ இந்த வேத பகுதி நான் நினைக்கிறேன் மத்தேயுவிலே 8வது அதிகாரத்திலே வருகிறது என்று நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரத்தில் எல்லாம் மலை பிரசங்கம் 3 அதிகாரங்களிலும் மலை பிரசங்கத்தை பண்ணுகிறார். அந்த மலை பிரசங்கத்திலே முடித்த அந்த 3 அதிகாரங்களிலும் அவ்வளோ பெரிய காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போது அவ்வளோ திரளான ஜனங்களோடு கூட தான் அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அவர் மலையிலிருந்து இறங்கின போது அப்படி தான் அது ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அந்த 8வது அதிகாரம் 1 வசனத்தில் மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அந்த அட்மாஸ்பியரை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பிரசங்கம் முடிச்சுட்டு, இப்போ நாங்கள் ஊழியக்காரங்களாம் ஒரு பிரசங்கம் முடிச்சுட்டு இறங்கி போனோன்னு சொன்னால் ஒரு 4 விசுவாசி வந்து பார்ப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. மொத்த சபையுமே எங்களுக்கு பின்னாடியே வந்தால் அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய திரளான கூட்டம் வந்து இயேசுவுக்கு பின் செல்கிறது. அவருடைய பிரசங்கத்தினுடைய மகிமையை கேட்டு அவங்களால இயேசுவை விடவே முடியல. அப்படி ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்மை போல் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் நமக்கு ஒரு பேரும் புகழும் கிடைச்ச உடனே நம்ம அந்த துதியிலேயே மயங்கிடுவோம். ஆனால் ஆண்டவர் வந்து அத்தனை திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றாலும் அவருடைய மனதிலே அவருக்கு தெரியும், இன்னும் ஒரு நபரை நாம் சந்திக்க போகிறோம் என்று அவருக்கு தெரியும். அந்த நபரால் வந்து அந்த மலைக்குள்ளே, அந்த மலை பிரசங்கத்துக்கு எல்லா ஜனங்களும் இருக்கிற இடத்துக்கு வர முடியாது. அவன் எங்கேயோ மறைவாக இருந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டுடைய சூழ்நிலை அதுதான். ஒரு மறைவான இடத்துல அவன் இருந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒரு போர்வை அவன் போத்தி இருக்கணும். யாராகிலும் அவன் அந்த பகுதியில் போனால் தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும். அப்படியானால் இங்கே ஒரு தீட்டு உள்ள, ஒரு அசுத்தம் உள்ள ஒரு நபர் இருக்கிறார், அவர் பக்கத்தில் யாரும் போகக்கூடாது என்று அர்த்தம். இப்படி சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டு, அதாவது கிட்டவே போகக்கூடாது, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்குள்ளேயே அவங்க கடந்து போயிடணும். அந்த தீட்டுங்கிற சத்தத்தை கேட்டாவே அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 அடி தூரம் என்று வைத்துக்கொள்வோமே, அந்த 50 அடி தூரத்துக்கு அந்த பக்கமே போயிடணும். அதுக்குள்ளே வரமாட்டாங்க, கிட்டவே வரமாட்டாங்க. ஏனென்றால் அது தொற்றிக்கொள்ளும் என்று சொல்லி, அந்த குஷ்டரோகம் என்றாலே அது தொற்று நோய், அது வந்து மற்றவங்களுக்கும் பரவிடுங்கிற ஒரு பயம் இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அங்கே ஒருவன் மலையிலேருந்து இறங்கி வருகிறது என்று சொன்னால், அப்போ அங்கே அடிவாரத்திலே அவன் காத்திருக்கிறான். இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை அவன் ஒளிந்திருந்து கேட்டிருக்கலாம், வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். கேட்ட மாத்திரத்திலே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர்தான் மேசியா, இவரால் தான் எனக்கு பரிகாரம் உண்டு என்று அவன் விசுவாசித்திருக்கலாம். அநேக நேரங்களில் சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை விட சபைக்கு வெளியில் இருக்கிறவங்களுடைய விசுவாசம் அதிகமாக இருக்கிறத பார்த்துருக்குறேன். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, ஒரு 100க்கு அதிபதி, அவன் ஒரு புறஜாதியான், ஒரு கிரேக்கனவன். அவன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு நீர் வருகிறதுக்கும் நான் பாத்திரவான் அல்ல, என்னுடைய வேலைக்காரன் வந்து வியாதியாக இருக்கிறான், இங்கேருந்தே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஏனென்றால் நான் வந்து ஒரு 100க்கு அதிபதியாக இருக்கிறேன், நான் ஒருவனை போ என்றால் அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையை கேட்டு அவன் போகிறான். வா என்றால் அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு, அந்த வார்த்தையை கேட்டு எனக்கு கீழ் இருக்கிற மனிதன் வருகிறான் என்றால், நீர் சர்வ லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கிறீர், எல்லாவற்றையும் நீர் சிருஷ்டித்த தேவன்,
நீர் வந்து இங்கேருந்தே ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுடைய வார்த்தைக்கு என்னுடைய வார்த்தையை விட அதிகமான வல்லமை இருக்கும். நீர் இங்கேருந்தே ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளே கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது இஸ்ரவேலருக்குள்ளும் என்று சொல்லும்போது அநேக நேரங்களில் ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் கேட்குற, ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் கேட்குற, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே கூட இல்லாத விசுவாசங்கள் புறஜாதிகளுக்குள்ளே அல்லது சபைக்கு வெளியில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே சில பேருக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அநேக நேரங்களில் ஆலயத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறவர்களுக்கு கூட ஆலயத்துக்கு ஒழுங்காக வர மாட்டாங்க. ஆனால் வர வாய்ப்பே இருக்காது. வீட்டில் பயங்கர எதிர்ப்புகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பல பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் வந்து துதிக்கணும் ஜெபிக்கணுங்கிற ஆசை இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் எப்போவுமே அடிக்கடி சொல்லுகிற காரியம்தான், முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கு உடம்பில் பலன் இருக்கும்போது ஒழுங்காக முழங்கால் போட்டு ஜெபிச்சிருங்க. அல்லது நல்லா துதிக்கிறதுக்கு நமக்கு போதுமான ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே கர்த்தரை துதிச்சிருங்க. ஏன்னா சில பலவீனங்கள் வரும் பொழுது தான், ஐயோ முழங்கால் போட முடியலையே, ஐயோ என்னால் வாய் விட்டு என்னால் துதிக்க முடியலையே அப்படின்னு நமக்கு இருக்கிற பலத்தில் நம்ம கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதித்து பழகணும். வாய்ப்பு இருக்கும் பொழுது கர்த்தரை துதிக்கணும். அதான் வேதம் சொல்கிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு குஷ்டரோகி சமுதாயத்துக்குள்ளே போக முடியாது, ஜனங்களுக்குள்ளே போக முடியாது. ஆனால் அவனுக்கு ஒரு தாகம், இயேசுநாதர் ஒரு வார்த்தையை சொல்லிட மாட்டாரா என்று சொல்லி. இப்போ அந்த மனுஷனுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவன் சொல்லுகிறான், அவரிடத்தில் வந்து முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்ற ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான். இப்போ அந்த குஷ்டரோகியுடைய ஒரு விண்ணப்பம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உம்மால் ஆகும், என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், எனக்கு தெரியும் நீங்கள் எல்லா வல்லமையும் உடைய தேவன். அவனுடைய அந்த விசுவாச அறிக்கை தான் அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எப்போ அப்படின்னு சொன்னால், உமக்கு சித்தமானால் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா எனக்கு ஒரு சுகத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்படி என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவரே எனக்கு தாங்க கொடுங்கன்னு சொல்லி நான் சண்டை தான் போட்டிருப்போம். அப்படி இல்லைன்னா ஆண்டவரே முடிஞ்சா கொடுங்கன்னு கேட்போம் நம்ம. ஆனால் அவனுக்கு தெரியும், ஆண்டவரே நீங்கள் மனசு வச்சிட்டிங்கன்னா, யோசுவாவும் காலேபும் சொன்னது போல், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் நாம் போய் அந்த ஜாதிகளை என்ன செய்ய முடியும்? முறியடிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் சொன்னது போல் கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ இவனுடைய விண்ணப்பம் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. நம்முடைய விண்ணப்பம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? அவர் நம்மேல் பிரியமாக இருந்து கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜெபம் இருக்கிறதா? எந்த காரியத்தை குறித்து நாம் கேட்கிறோமோ கேட்கும் பொழுதே அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கார். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் சொல்கிறான், உம்மால் ஆகும், என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இனி எனக்கு இதை விட்டு வேற ஒரு பரிகாரம்லாம் கிடையாது, நான் எங்கேயும் போக முடியாது. நீங்கள் தான் எனக்கு கதி, நீங்கள் தான் என்னுடைய புகலிடம், உங்ககிட்ட வந்தாச்சு. ஆனால் உங்களுடைய சித்தம் நீங்கள் மனசு வச்சிட்டிங்கன்னா போதும்பா, உங்களுடைய விருப்பம் வந்துட்டால் போதும்பா அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு அவன் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த ஜெபம் பண்ண உடனேயே இயேசுவுக்கு மனது உருகிட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் வந்து ஆண்டவருடைய மனதை உருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அல்லது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த உண்மையான ஒரு கூப்பிடுதல், அதாவது மலைக்கு மேலே பிரசங்கத்தை கேட்க போனவர்களுக்கு எத்தனை பேருக்கு அற்புதம் நடந்துச்சோ தெரியாது. அநேகர் வந்து பிரசங்கத்துக்கு மார்க்கு போடுறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்கலாம். நல்ல பிரசங்கம் சொன்னால் நிறைய நல்ல சொற்பொழிவுகளை கேட்கறது போல் வந்து கேட்குறவங்க இருக்கிறாங்க. கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது திரளான ஜனங்கள் வந்து மலையில் போய் அவருடைய பிரசங்கத்தை கேட்டாலும் கேட்டவங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது, அதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து விசுவாசத்தோடு கேட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் எங்கேயோ ஒளிஞ்சிருந்து கேட்டதான இவனுக்குள்ளே அந்த விசுவாசம் வந்து அவன் உண்மையாக ஆண்டவரிடத்தில் போய் கேட்கும் பொழுது அவனுக்கு உள்ளே இருந்த அந்த உள்ளன்பு, ஆண்டவரை உம்மால் முடியும், எனக்கு நீங்கள் தந்து தான் ஆகணும் அப்படின்னு கேட்கல.
எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், நீங்கள் மட்டும் எனக்கு மனசு வச்சுட்டா, நீர் மாத்திரம் எனக்கு மனது இறங்கினால், நீர் மாத்திரம் எனக்கு ஒரு தயவை வைத்தால் ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்கிற அந்த அறிக்கை ஆண்டவருடைய மனதை உருக வைத்தது. அவர் மனதுருகி ஆண்டவர் எல்லாருக்குமே விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார். எல்லாருக்கும் சொன்னது போல் ஆண்டவர் சொல்லலை. இங்கே ஆண்டவர் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறார். எல்லாரும் சுற்றி நின்று பார்த்துட்டு நிற்கிறாங்க. இப்போது அவன் கிட்ட போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. அதாவது ஒரு குஷ்டரோகியை தொட மாட்டாங்க, யாரும் தொட மாட்டாங்க. குஷ்டரோகி கிட்டேயே போக மாட்டாங்க. அவன் அங்கேருந்து சத்தம் கேட்டாவே தீட்டுன்னு கத்தணும். இப்போ ஆண்டவருடைய மனதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இப்போ அவனுடைய மனதில் இருக்கிற ஒரு குறை என்ன என்றால், என்னை யாரும் தொடமாட்டார்கள், என்னிடத்தில் யாரும் வரமாட்டார்கள். என்னுடைய மனதுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. இப்போது அந்த திரளான கூட்டத்திலேயே மிக மிக முக்கியமான ஒரு நபராக நின்று கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இந்த கூட்டத்தில் நிற்கிற யாரையாகிலும் ஒருவரை நோக்கி ஆண்டவர் பார்த்து, நீ போய் அவனை போய் தொட்டு நீ சுகமாகுன்னு சொல்லு, போ சுகமாயிருவான் அப்படின்னு சொல்லியிருந்தால் எத்தனை பேர் வந்து தொட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவன் அதையெல்லாம் பார்க்குறான். இங்கே நிற்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் இவரை பார்க்கிலும் பாவிகள். அவர் பரிசுத்த தேவன், ஆனால் சுற்றி நிற்கிறவர்கள்லாம் பாவிகள். அந்த பாவிகள் கூட என்னை தொடுறதுக்கு நான் தகுதி இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த பரிசுத்தமுள்ள தேவன் என்னை தொட்டார் என்பது தான் அவனுடைய வாழ்க்கையில். இப்போ சுற்றி நின்ற ஜனங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, அதான் அந்த வசனத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நம்முடைய ஜெபம், நம்ம துதிக்கிற துதி, இப்போ காலையில் இவ்வளோ நேரம் நம்ம துதித்து ஆண்டவரை ஆராதித்தோம். நம்ம துதிக்கும் பொழுது நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை எப்படி இருந்தது? பல காரியங்களை மார்த்தாலை போல பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு எல்லா பிரச்சனையும் மண்டையில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பாட்டை பாடி ஏதோ சோத்திரம் 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 4 வார்த்தையை சொல்லி அப்படி துதித்தோமா? நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் பாடல்களை பாடும் பொழுது அந்த வரிகளுடைய ஆழத்தை நீங்கள் உணரணும். மறப்பேனோ உமது அன்பை, மண்டி இடுவேனே உம்முடைய பாதத்தில் என்று சொல்லும்போது அவருடைய சமூகத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு பாராட்டின உடைய கிருபையை நான் மறக்க முடியுமா ஆண்டவரே? நீர் எனக்கு செய்த தயவையும் இரக்கத்தையும் என்னால் மறக்க முடியுமா ஆண்டவரே? அப்படி அவருடைய சமூகத்தில் நம்முடைய ஆத்மா அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற ஒரு தரிசனம் அவங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே இருந்து துதிக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை குறித்து மனதுருகி நமக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அப்போது மனதுருகி கை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். இப்படி அவன் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போது ஆண்டவர் சொன்னாலே அற்புதம் நடக்கும். இப்போ ஆண்டவர் தொட்டாலும் அற்புதம் நடக்கும். வேறு எல்லா இடத்துலையும் மனதுருகி தொட்டார் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. இவனுக்கு தான் மனதுருகி தொட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மற்றவங்களுக்கு சுகம் வேணும், அற்புதம் நடக்கணும், குருடனுடைய கண்கள் திறக்கப்படணும், எல்லாமே இருந்தது. ஆனால் இந்த மனதுருகி ஏன் மனதுருகினார் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிரச்சனை, அந்த பிரச்சனையினுடைய ஆழம், அதனால் நம்ம எவ்வளவு வேதனையில் இருக்கிறோம், இது எல்லாத்தையும் நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் அவங்களுக்கு கூட சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாராவது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, முதல்ல தேவ பிள்ளைகள் அவங்களுடைய பிரச்சனையினுடைய ஆழத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த இடத்துல நாம் இருந்தால் எப்படி, அந்த பிரச்சனை நமக்கு வந்தால் எப்படி, அப்போ தான் மனதுருக்கம் வரும். அநேக நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியா, எனக்கு கூட தான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் கூட தான் அப்படிலாம் பார்த்துருக்குறேன். அதாவது பிறருடைய பிரச்சனைகளை எப்போவுமே அலட்சியம் பண்ணுகிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அந்த மனதுருக்கம் வரவே வராது தேவ பிள்ளைகளை. இப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணால் கூட சரி, ஜெபம் பண்ணுறீங்க, அநேகர் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க, ஆனால் மனதுருகி ஜெபிக்கிறீங்களா? அல்லது அவங்களுடைய பிரச்சனையுடைய ஆழத்தை உணர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய சுபாவம். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒருவேளை நமக்காக ஜெபித்தால் தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அதனால தான் அது அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. அப்போது அப்படி செய்ததுனால அவனுடைய குஷ்ட ரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். இப்போ அற்புதம் நடந்துருச்சு.
அற்புதம் நடந்த பிறகு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அற்புதம் நடந்துச்சுப்பா, ஒரு பெரிய அற்புதம் தான். ஆனால் இந்த அற்புதத்தை போய் யார்ட்டையும் சொல்லாத. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை மற்றவங்களுக்கு சாட்சியாக சொல்லணும்னு சொல்லுவோம். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நீ யார்ட்டையுமே சொல்லாத, ஆனாலும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக நீ செலுத்து அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அந்த நாட்களில் குஷ்டரோகியாக இருக்கிறவன் போய் சுகமாகிட்டான் அப்படின்னா போய் ஆசாரியனிடத்தில் காட்டணும். ஆசாரியனிடத்தில் காட்டி அவன் அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அவன் அதற்கான பரிகார பலிகளை, ஆண்டவருக்கென்று நன்றி பலிகளை அங்கே செலுத்தணும். அதுக்கு பிறகு தான் அவன் என்ன செய்வார், அவர் டிக்ளேர் பண்ணுவார், இந்த நபர் இவ்வளோ நாள் குஷ்டரோகத்தில் இருந்தார், இப்போ அவருக்கு க்யூர் ஆகிட்டார், இனிமேல் இவர் சமுதாயத்தில் சேர்ந்து வாழலாம்னு சொல்லி ஒரு ஆசாரியன் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் அவன் அங்கே சேர்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து வாழ முடியும். அதனால் இந்த சமுதாயம் உன்னை அங்கீகரித்து கொள்வதுக்கு நீ போய் என்ன செய்ய அங்கே காண்பி அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் ஆண்டவர் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்கள் நமக்கு தெரியும். அது அவன் அப்படி சொன்னதுனாலேயே அவரால் போய் வெளியரங்கமாக போய் பிரசங்கம் பண்ண முடியல. ஜனங்கள் பயங்கரமாக அவரை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவர் வேறு இடத்துல போய் அவர் பிரசங்கம் பண்ணார்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகு நான் இதை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ உங்களுக்கே ஒரு பெரிய வியாதி சுகமாயிடுச்சு, அதுலேயும் இந்த மாதிரி சமுதாயத்தால் அருவறுக்கப்பட ஒரு சூழ்நிலையில் அல்லது உங்களுடைய குடும்பங்கள்லேயே உங்களை சேர்த்துக்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். நம்மில் அநேகருடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் மோசமான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது. அப்போது குடும்பத்தார் கூட, சொந்த பந்தங்கள் கூட என்னை வெறுத்து தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிட்டார், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்துட்டார். இப்போது அவ்வளோ பெரிய மாற்றத்தை எனக்கு தந்த பொழுது, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வியாதி சுகமாக இருக்கும் பொழுது, உங்களை ஆண்டவர் யார்ட்டையுமே போய் சொல்லாத அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? சொல்லாதேன்னு சொன்னால் யாராலும் சொல்லாமல் இருக்க முடியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இவன் சொல்லிட்டான், இவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ சொல்லாதன்ட்டு. இப்போ அவன் என்ன பண்ணான் பாருங்கள், அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான் அப்படின்னா அவன் முடிக்கவே இல்லை. அவனால் ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை சொல்லாமல் அவனால் இருக்கவே முடியல. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். என்னைக்காவது நம்ம அவர் செய்த நன்மைகளை போய் மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவர் வெளியரங்கமாக போய் பிரசங்கம் பண்ண முடியாது, ஜனங்களுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும், அவரால் ஃப்ரீயாக பிரசங்கம் பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்கு ஆண்டவர் சொன்னாலும், ஒருவேளை ஆண்டவர் அவனை சோதித்து கூட பார்த்துருக்கலாம். போப்பா நீ அமைதியாக இருந்து யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, அப்பாடா நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நமக்கு சுகம் கிடைச்சிச்சு. இன்றைக்கி 90% விசுவாசிகளுக்கும் சரி, 90% ஜனங்களுக்கும் சரி ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்கிறதுல நிறைய பேருக்கு வாய் கூசுது. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருக்கு நன்றியாக வாழுகிற தன்மையில் எனக்கு தெரிஞ்சு சபையில் அற்புதத்துக்காக வந்த ஜனங்களில் நிறைய பேர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அதோட சபையிலேருந்து காணாமல் போயிருக்கிறாங்க. தற்கொலைக்கு போனவங்க, பயங்கரமான கடன் பிரச்சனையில் மாட்டினவங்க, எவ்வளவோ அவமானங்களை சகித்து கொண்டிருந்தவங்க, அப்படிப்பட்டவங்கெல்லாம் தேவாலயத்துக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்த பொழுது, அற்புதத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு எப்படி 10 குஷ்டரோகிகள் மொத்தமாக வரும் பொழுது ஒருவன் மட்டும் நன்றி சொல்ல வந்தான், மிச்ச பேரெல்லாம் எப்படி காணாமல் போனாங்களோ அதே போல தான் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயம் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் இந்த ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்பா அவர் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரே, ஏன்பா சொன்னேன்னா அவன் என்ன செய்ய பாட்டு பாடியிருப்பான், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசு, நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும்
போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை செய்தாரே, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே. ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே. ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி நன்றி எல்லாரும் நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நன்மைகளை எல்லாம் செஞ்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வியாதியை சுஸ்தமாக்கி இருக்கிறார், எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனைகளிலிருந்து, அவமானங்களிலிருந்து, நிந்தைகளிலிருந்து கர்த்தர் நீக்கி போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சோர்ந்து போய் உடைந்து போன நிலைமையில் இருந்த உங்களை ஆண்டவர் மீண்டுமாக கட்டி எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்களுக்கு அந்த ஆண்டவர் செய்த நன்மைக்கு ஹல்லேலூயா அந்த குஷ்டரோகி ஒரு பெரிய சந்தோஷம். இனி நான் எல்லாரோடையும் சேர்ந்து வாழுவேன், என்னுடைய சொந்த பந்தங்களோட என்னால் சேர்ந்து வாழ முடியும், என்னுடைய உறவுகளை நான் போய் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சமுதாயத்தில் என்னையும் அவர்கள் சேர்த்து கொள்ளுவார்கள் என்கிற அந்த சந்தோஷத்தை அவனால் அடக்கவே முடியலை. ஹல்லேலூயா. அவன் போய் எல்லா இடங்களிலும் போய் அவன் பிரசித்தி பண்ண ஹல்லேலூயா ஆண்டவரை பற்றி ஹல்லேலூயா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையாக ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதுலாம் அந்த நன்றியுள்ள ஒரு இருதயம். அந்த நன்றி இருந்தால் ஆண்டவருடைய அன்பை குறித்து ஹல்லேலூயா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து மற்றவர்களுக்கு நாம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா எந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார், எப்படிப்பட்ட ஒரு தாழ்வான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று அந்த நன்றியுள்ள இருதயம் ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இறங்கும்படியாக ஹல்லேலூயா தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல தைரியத்தையும் விசுவாசத்தையும் வாஞ்சையும் தந்து தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே. அப்படியே நம்ம எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த புதிய நாளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவரே எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் உம்முடைய கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே உம்முடைய தயவு எங்களை மூடிக்கொள்ளட்டும், உம்முடைய இரக்கம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களை போக்கிலும் வரத்திலும் தேவன் பாதுகாத்து எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க.
கர்த்தாவே எங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லாவித பாதுகாப்பையும் தேவன் தந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. அல்லேலூயா. எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல வேலைகளை பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணுவீராக. வேலை இல்லாதவர்களுக்கு தேவன் நல்ல வேலைகளை வாய்க்க பண்ணுவீராக. அல்லேலூயா. அநேக நாட்கள் காத்திருக்கிறதான நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு தேவன் வாய்க்க பண்ணும்படியாக. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த குஷ்டரோகி அநேக நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்திருப்பான். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதே சமயத்தில் ஆண்டவருக்கு சித்தமானால் மாத்திரம்தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி தாழ்மையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அல்லேலூயா ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை கேட்ட பொழுது ஆண்டவர் அவன் மேல் மனதுருகினாரே. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு நீங்கள் உண்மையாக கேளுங்க. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, அல்லேலூயா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த காரியமோ, அல்லேலூயா உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலையை குறித்த காரியமோ, திருமண காரியத்தை குறித்த காரியமோ, குழந்தை பாக்கியத்தை குறித்த காரியமோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கேட்கிறீர்களோ, அல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையில் வேறு என்ன போராட்டங்கள் இருக்கிறதோ, தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஆண்டவரே உமக்கு சித்தமானா இன்னைக்கே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு தகப்பனிடத்தில் சொல்லுகிறது போல சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இன்னைக்கே எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய முடியும் ஆண்டவரே. அல்லேலூயா. பரத்திலிருந்து உண்டாகிற உம்முடைய வார்த்தை, உம்முடைய நன்மையான ஈவு ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுடைய குடும்பத்தில் இறங்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீரே தகப்பனே. இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக நாட்கள் பிள்ளைகள் ஆண்டவரை காத்திருந்து இழைத்து போயிருக்கிறார்களே. கர்த்தாவே இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்துவீராக. பலவீனங்கள் நீங்கி போகட்டும், வியாதிகள் ஆண்டவரை சுகமாகட்டும். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். நல்ல வருமானங்களை தேவன் கட்டளையிடுவீராக. அல்லேலூயா அல்லேலூயா. குடும்ப தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்களிலே தேவனுடைய அற்புதங்கள் நடக்கட்டும் தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை காண தேவன் அனுகிரகம் பண்ணும்படி உடைய பாதத்தை பற்றி பிடித்து கெஞ்சி மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேசம் முழுவதில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எல்லா ஊழியங்களையும், ஊழியக்காரர்களையும், அவருடைய குடும்பங்களையும், விசுவாச பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இந்த நாட்களிலே கர்த்தாவே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை சதி திட்டங்கள் தீட்டப்படுகிறது, எத்தனை ஆண்டவரே ஸ்தோத்திர துன்பங்கள் துயரங்கள் உண்டாகிறது. தேவனாகிய கர்த்தர் எங்கள் தேசத்திலே முன்னின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சத்துருக்களை அன்றைக்கு துரைத்தி போட்டு ஆண்டவரே கானான் தேசத்தை சுதந்திரிக்க தேவன் அனுகிரகம் பண்ணினது போல தேவனாகிய கர்த்தர் தாமே எங்கள் தேசத்திலே அல்லேலூயா தேவ ஜனங்களுக்கு விரோதமான எல்லா அமைப்புகள், தேவ ஊழியங்களுக்கு விரோதமான எல்லா கட்சிகள், கூட்டங்கள், குழுக்கள், அமைப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டு போகட்டும் தகப்பனே. அல்லேலூயா. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு அகன்று போனது என்று சொல்லப்பட்டபடி தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எந்த ஆதாரத்திலே ஆடிக்கொண்டு கர்த்தருடைய ஜனங்களை துன்பப்படுத்துகிறார்களோ அந்த ஆதாரங்கள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே தேவ ஜனங்கள் மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் ஒன்றுமில்லாமல் போகும்படி தேவனுடைய வல்லமை இறங்கி அல்லேலூயா அல்லேலூயா. அதிகார துஷ்பிரயோகங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர அகித்தோப்பேலுடைய ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தினாலே அதமாகி போகும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு ஊழியங்களையும் பெருக பண்ணுங்க, ஒவ்வொரு சபைகளையும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் தேசத்திலே சுவிசேஷ ஆண்டவரே ஊற்று திறந்து விடப்படட்டும். ஜனங்கள் சாரசாரியாய் ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது ஆண்டவரே. அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அறிக்கை பண்ணுகிறோம். தேவன் எங்கள் தேசத்திலே அற்புதம் செய்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஊழியங்களை ஆண்டவரே ஸ்தோத்திர வர்த்திக்க பண்ணும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் அந்த ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக, பெருகவே பெருக பண்ணுவீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நெடுநாள் காத்திருந்த காரியங்களை தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.